தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு பல்கேரியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பல்கேரியா குடியரசு என்பது ஐரோப்பாவின் தென்கிழக்கே அமைந்துள்ள ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகர் சோஃபியா ஆகும். இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இங்கு சுமார் 65 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். 65% கிறிஸ்தவர்களை கொண்டுள்ள இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த பல்கேரிய தேசமானது 27 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாகாணங்கள் அனைத்தும் 265 நகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகை செய்கிற இடங்களிலே தேவனுடைய கரம் அமர்த்தப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படும்படியாகவும் அவர்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் அது மாத்திரமல்ல அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அவர்களுடைய விவசாயம் அவர்களுடைய தொழில் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பல்கேரியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 65 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த பல்கேரியா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த தேசத்தை இந்த நாளிலே நீ நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இத்தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் தேவனை ஆண்டவரை கண்டு தேவனுக்கென்று சாட்சியாய் இருக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உண்மையோடும் பக்தியோடும் ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆண்டவரே எதிர்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் சிறுவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இத்தேசத்துக்காக ஜெபிக்கிற அநேக ஜெப வீராங்கனைகள் எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மையான ஊழியர்கள் இத்தேசத்துல பெருகத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கண்கள் இந்த தேசத்துல பதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த தேசத்துல கர்த்தருடைய ஆளுகையை ஒவ்வொருவரும் பார்க்க கர்த்தருடைய ராஜரீகத்தை உணர உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.